ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கும், பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, நம்ம பக்கத்தில் இருக்க பேங்கு, நம்ம பக்கத்தில் இருக்க ஏடிஎம்ஸ், இதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் பேங்க் பேலன்ஸ் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வரும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் பேங்க் பேலன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக பேங்கோட லிஸ்ட்டு வரும். இதில் உங்கள் பேங்க் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஆஃப் பரோடா செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் மினி ஸ்டேட்மெண்ட் பை எஸ்எம்எஸ் கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக டிஸ்பிளே ஆகுதில்ல. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 ரிங் போய் கட் ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது மெசேஜில் வரும். நீங்கள் எந்த மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல்லேருந்து கால் போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் பை எஸ்எம்எஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ் டைப் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 நம்பரை மட்டும் டைப் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து சென்ட் பண்ணிங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் மெசேஜில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது என்கொயரிக்காக கஸ்டமர் கேர்ட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இதில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஐஎஃப்எஸ்சி எம்ஐசிஆர் கோடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேங்கோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்கை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டேட் கேட்குது, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்குது, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பிரான்ச், இதில் பார்த்தீங்கன்னா பேங்கோட ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இதை வச்சு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் நியரஸ்ட் ஏடிஎம்ஸ், ஃபைண்ட் நியரஸ்ட் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள பேங்க், ஏடிஎம் அதெல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் நியரஸ்ட் ஏடிஎம்மை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஓப்பன் ஆகி நம்ம பக்கத்தில் என்னென்ன ஏடிஎம் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜே வந்துடும். அதே மாதிரி தான் பேங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஓப்பன் ஆகி பக்கத்தில் எந்தெந்த பேங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நல்ல வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.